குழந்தைகளுக்கான இலவச இருதய மருத்துவ ஆலோசனை முகாம் ஆகஸ்ட் 2 வரை கோவை KMCH மருத்துவமனையில் நடைபெறுகிறது. முன்பதிவிற்கு 8754887568. திருப்போரூரில் ராமதாஸின் பெயர் இல்லாமல் அன்புமணியின் உரிமை மீட்பு நடைபயண பேனர்கள் வைக்கப்பட்டுள்ளன. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நவீன் வழங்கிட கேட்கலாம். நவீன், வணக்கம். தற்போது ராமதாஸின் பெயர் இல்லாமல் பேனர் வைக்கப்பட்டதற்கான காரணம் என்ன? இந்த உரிமை மீட்பு பயணத்தின் நோக்கம் என்ன? வணக்கம். அதாவது பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் இன்று தமிழக மக்கள் உரிமை மீட்பு நடைப்பயணத்தை இன்று துவங்குகிறார். 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த நடைப்பயணமானது மேற்கொள்ளப்பட இருக்கிறது. சமூக நீதிக்கான உரிமை, வன்முறை இல்லாத வாழ்வுக்கான மகளிர் உரிமை, வேலைக்கான உரிமை, விவசாயம் மற்றும் உணவுக்கான உரிமை என 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று திருப்பூரில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் நடைப்பயணத்தை துவங்க இருக்கிறார். திருப்பூர் முருகன் கோவில்ல மாலை 5 மணிக்கு இந்த நடைப்பயணம் துவங்க இருக்கிறது. தொடர்ந்து திருப்பூர் ரவுண்டானா பகுதியில ஒரு பொதுக்கூட்டம் ஒன்றை ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த பொதுக்கூட்டத்திலே அவர் உரையாற்ற இருக்கிறார். இந்த நிலையில் இந்த நிகழ்ச்சிக்காக இந்த திருப்பூர் சுற்றுவட்டார பகுதிகளில் பேனர்கள் மற்றும் கட்சி கொடிகள் தற்போது வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த பேனர்கள்ல ராமதாஸ் அவர்களின் பெயர் இடம்பெறாமல் இருக்கிறது. அதாவது நேற்றைய தினம் பாமகவுடைய நிறுவனர் ராமதாஸ் தன்னுடைய பெயரையும் அதே போல கட்சியை கொடியையும் பயன்படுத்தக்கூடாது என நேற்று பேட்டி அளித்திருந்தார். இந்த நிலையில் இன்று வைக்கப்பட்டுள்ள அனைத்து பேனர்களிலும் ராமதாஸின் புகைப்படம் மட்டுமே இடம்பெற்றிருக்கிறது. அவருடைய பெயர் முற்றிலுமாக தவிர்க்கப்பட்டிருக்கிறது. அதே போல இந்த கட்சியின் கொடியை பயன்படுத்தக்கூடாது என அவர் நேற்று தெரிவித்திருந்தார். ஆனால் இருந்த போதிலும் இன்றைய தினம் சுமார் திருப்பூர் சுற்றுவட்டார பகுதிகளில் ஒரு 3 கிலோமீட்டர் தொலைவிற்கு வழி நெடுகிலும் பாமக கொடி என்பது பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதே போல பேனர்களில் குறிப்பாக பல தலைவர்களின் புகைப்படம் இடம்பெறாமல் இருக்கிறது. குறிப்பாக பாமக கௌரவ தலைவர் UK மணி, முன்னாள் மத்திய இணையமைச்சர் AK மூர்த்தி ஆகியோரின் புகைப்படங்களும் இந்த பேனர்கள் இடம்பெறவில்லை. குறிப்பாக அன்புமணி, அவருடைய தந்தை ராமதாஸ், சௌமியா அன்புமணி மற்றும் கட்சி நிர்வாகிகளினுடைய புகைப்படம் மட்டுமே இடம்பெற்றிருக்கிறது. இந்த நிலையில் இந்த நடைபயணம் இன்று மாலை துவங்க இருக்கக்கூடிய சூழ்நிலையில இதற்கான ஏற்பாடுகள் தற்போது தீவிரமாக நடைபெற்று வருகிறது. தகவல்களுக்கு நன்றி நவீன். குழந்தைகளுக்கான இலவச இருதய மருத்துவ ஆலோசனை முகாம் ஆகஸ்ட் 2 வரை கோவை KMCH மருத்துவமனையில் நடைபெறுகிறது. முன்பதிவிற்கு 8754887568.